எல்லோருக்கும் திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்பமே சூழ்க, எல்லோரும் நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வத்தோடு வாழ்க. ஓம் நம சிவா, ஓம் சக்தி, அரகர மகாதேவா, சிவ சிவ சம்போ மகாதேவா, ஓம் சாமியே சரணமையப்பா. ஓம் முருகப்பெருமானே போற்றி. ஓம் அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. அன்பானவர்களே, அன்பு உள்ளம் கொண்டவர்களே, மனிதநேயத்தை வளர்த்துக் கொள்வோம் என்பதற்காக இந்த சிவனடியை தமிழ் மன்னன் 10 ராஜ்யங்களை ஆண்ட தமிழ் மன்னன் வாழ்ந்த இலங்கை ஈழ நாட்டிலிருந்து தவத்திரு நாவண்ணா கானா சீனா கணபதி கதிரவேல் சைவ சமய சிவனடி திருநீதி சித்தர் அயல் நாடான இந்தியா இலங்கையில இருந்து தமிழ் மன்னன் 10 ராஜ்யங்களை ஆண்ட தமிழ் மன்னன் வாழ்ந்த திருத்தலத்தில் இருந்து சிவபூமி, சிவன் எல்லாருக்கும் தீட்சை கொடுக்கிற பூமி தான் அயல் நாடான இந்தியா. இந்தியா என்றாலே அனைத்து மக்களுக்கும், அனைத்து நாட்டவர்களுக்கும் தீட்சை கொடுக்க, அதாவது தென்னாடு என்றது தமிழ்நாடு. தென்னாடுடைய சிவனை போற்றி என்றார். எல்லா நாட்டுக்கும் முறைவன் தமிழ்நாட்டில் இருந்தான். அதே தமிழ்நாட்டில் இருந்து இன்றைய நாள் திருவள்ளூர் மாவட்டம் திருநின்ற ஊர், திருநீறு நின்ற ஊரென்றால் பூசல நாயனர் மனசால கோயில் கட்டிய ஒரு தலம்தான் திருநின்ற ஊர். காஞ்சி மன்னன் சிவன் கோயில் கட்டினார். குடமுழுக்கு காஞ்சி மன்னன் சிவன் கோயில் ராஜாதி ராஜன் கோடான கோடி ரூபாய் செலவழிச்சு ஒரு ராஜகோபுரத்தை கட்டினார். அந்த டைம் கனவுல சிவன் பூசலருக்கு அந்த மன்னனுக்கு சொன்னார், நீ மனதான கோயில் கட்டினாய், இதயத்துல கோயில் கட்டினாய், நீ கோடான கோடி செலவழித்து ராஜகோபுரத்தை கட்டினாய். ஆனா கும்பாசத்துக்கு அன்றைய நாள் கும்பாசம் சென்று சிவனை வழிபடுகிற தளம்தான் திருநின்ற ஊர் பூசல நாயனர் கோயில் கட்டினார் இதயத்தார். அதனால இந்த அடியை இன்றைய நாள் தமிழ் மன்னன் 10 ராஜ்யங்களை ஆண்டவர் ராவணன் கைலாசத்தில் உள்ள சிவனை வர வச்சார். 9 கோள்களை தன்னுடைய காலத்துல படியா வச்சிருந்தவர் தமிழ் மன்னன். 64 கலையை கற்றவர். ராவணனுக்கு தான் சிவன் கலையை கொடுத்தவர். கலை, அந்த கலையோட உணர்வுடையவர்கள் தான் 63 நாயனர்கள். நாயனர் என்றால் எல்லாரும் வைக்கிற பேர் இல்லை, அது சிவன் வைக்கிறது. சிவனுக்கு எல்லாரும் திருத்தலங்களை அமைக்கலாம், சிவலிங்கங்களை உருவாக்கலாம். ராவணன் சிவலிங்கத்தை உருவாக்கலாம், ராமர் சிவலிங்கத்தை உருவாக்கலாம். சித்தர்கள், பக்தர்கள், ஜோகிகள், மகாரிஷிகள், வியாசர், வேதவியாசரும் ராமரும் இப்படி ஒரு லிங்கத்தை உருவாக்கினார்கள். மணலால் உருவாக்கி சிவலிங்கத்தை வழிபட்டு தான் ராவணன் போனவர். ராவணனோடு யாரும் யுத்தம் செய்யலாது, ராவணனை யாரும் அழிக்க இயலாது. ராவணன் பரம்பரையில வந்த நாகர் இனத்தவர்கள், வேடர்கள், நாகர் இனத்தவர்கள். அவர்கள்லாம் தமிழை சிவனை வணங்கக்கூடியவர்கள். சிவன் அவர்கள் வணங்கலாம் என்று சிவன் பெறன் கொடுக்கிறவர்கள். அதனால இன்றைய நாள் இந்த அடியே கடல் கடந்து வந்து மனசால சிவலிங்கத்தை வழிபட்டவர்களும் மன்னர்கள் தான். எல்லாரும் மன்னர்கள்.
எத்தனையோ மன்னர்கள் இருந்தவர்கள், 21 பரம்பரையில வாழ்ந்த மன்னர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கும் அதே மன்னர்கள் தான் சிவனை வணங்குறவர்கள் தான் மன்னர்கள். சிவனுக்கு வரம் கொடுத்தவர்கள் தான் மன்னனுக்கு சிவன் வரம் கொடுத்து நாட்டை ஆண்டவர்கள். இப்ப யாருமே மன்னர்களும் இல்லை, நாட்டையும் ஆளையும் இல்லா. சிவனோடு யார் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் மன்னர்கள். இதனால இன்றைய நாள் இந்த சிவனுடைய ஞானம் உபதேசம் அனைத்து மக்களும் கையெடுத்து கும்பிடுங்கள், சிவனை கும்பிடுங்கள். கையெடுத்து கும்பிடுங்கள், சிவனை கும்பிடுங்கள், திருநீறு அடைங்கள். ஓம் நம சிவா, ஓம் சக்தி, ஹரஹர மகாதேவா, சிவ சிவ சம்போ மகாதேவா, ஓம் சாமியே சரணமையப்பா, ஓம் முருகப்பெருமானை போற்றி, ஓம் அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. நன்றி, வணக்கம், திருச்சி. ஓம் நம சிவாய்.